இந்த தவறை மீண்டும் செய்யாதே. தவற மீண்டும் செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த தொடரே தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ரு டு இந்த எழுத்துக்கள்ல முடிகிற சொற்களோடு வேற்றுமை உருபுகள் சேரும் பொழுது அந்த சொல்லுக்கு முன்னாடியும் ஒரு மெய் எழுத்து வரும். சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்றேன் பாருங்க. ரு டு இந்த எழுத்துக்கள்ல முடிகிற சொற்களோடு வேற்றுமை உருபுகள் சேரும் பொழுது எப்படி மாறுதுன்னு பாருங்க. வீடு கூட்டல் ஐ வீடை அப்படின்னு வராது, வீட்டை அப்படின்னு தான் வரும். அதாவது இந்த டூக்கு முன்னாடி இன்னொரு மெய் எழுத்து வரும். வீடு கூட்டல் இல் வீடில் அப்படின்னு வராது, வீட்டில் அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி கீழே பாருங்க. கிணறு கூட்டல் ஐ கிணறை அப்படின்னு வராது, கிணற்றை அப்படின்னு தான் வரும். கிணறு கூட்டல் கு கிணறுக்கு இல்ல, கிணற்றுக்கு. கிணறு கூட்டல் இல் கிணறில் இல்ல, கிணற்றில். அதே மாதிரிதான் வயிறு கூட்டல் ஐ வயிற்றை, வயிற்றுக்கு, வயிற்றில். இதே இலக்கணம் தான் தவறு என்ற சொல்லுக்கும் நம்ம பயன்படுத்தணும். தவறு கூட்டல் ஐ தவறை அப்படின்னு வராது, தவற்றை அப்படின்னு தான் வரும். இந்த தவறை மீண்டும் செய்யாதே இல்ல, இந்த தவற்றை மீண்டும் செய்யாதே என்பதுதான் சரியான தொடர். நான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் இல்ல, நான் செய்த தவற்றுக்கு வருந்துகிறேன். உன் தவறால் இது நிகழ்ந்தது இல்ல, உன் தவற்றால் இது நிகழ்ந்தது. இந்த தவறில் இருந்து கற்றுக்கொள், இந்த தவற்றில் இருந்து கற்றுக்கொள். என் தவறை திருத்திக் கொள்கிறேன், என் தவற்றை திருத்திக் கொள்கிறேன். பேச்சு மொழியில ஓசை இனிமைக்காக மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இலக்கண முறைப்படி பார்க்கும்போது இதுதான் சரியானது. பேச்சு மொழியில மாத்திக்கலனாலும் பரவாயில்ல, எழுத்து மொழியில மாத்திக்கிட்டா சிறப்பு.